பாதாள உலக கும்பல்களுடன் மஹிந்தவை தொடர்புபடுத்துவதா பொங்கி எழுந்த எம்பி. சிறைச்சாலை விவகாரம் தீட்டப்படும் திட்டம் வெளிவரும் அதிர்ச்சியூட்டும் பின்னணி. கோட்டாரனில் நாமல் ரகசிய அம்பலம், அரசியலில் சலசலப்பு. 71 மாணவர்களுக்கு தொற்று உறுதி, உக்கிரமடையும் வைரஸ் தொற்று பரவல். நள்ளிரவு விமான நிலையம் மீது தாக்குதல், தீவிரமடையும் போர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போது தீவிர அரசியலில் ஈடுபடாததால் அவரை பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புபடுத்தி விமர்சிப்பதில் அர்த்தமில்லை என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல செவ்வாயன்று மஹிந்த ராஜபக்ஷவை ஜீலம்பெட்டிய அமாரிய போன்ற பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புபடுத்தி பேசியிருந்தார். இருப்பினும் அவர் இப்போது தீவிர அரசியலில் ஈடுபடாததால் அவரை விமர்சிப்பதில் அர்த்தமில்லை. அதற்கு பதிலாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தசநாயக்க தெரிவித்தார். பிரதி அமைச்சர் வட்டக்கல முன்னாள் ஜனாதிபதியை எவ்வளவு கடுமையாக விமர்சித்தார் என்பதை நாம் பார்த்தோம். இருப்பினும் சமீபத்தில் நடந்த ஒரு இறுதிச் சடங்கில் ராஜபக்ஷவின் முன்னிலையில் அவர் மிகவும் பவ்யமாக நடந்து கொண்டார். வட்டக்கல போன்ற ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஏன் முன்னாள் ஜனாதிபதியை நேருக்கு நேர் விமர்சிக்க முடியவில்லை என்பது வியப்பளிக்கின்றது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். பின்னர் சாமர சம்பத் தசநாயக்க சுகாதாரத்துறையில் உள்ள சில குறைபாடுகளை வெளிப்படுத்தினார். அதன்படி ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் சொந்த ஊரான கல்னாவில் உள்ள நெகம்பாகவில் உள்ள மருத்துவமனை விரைவில் மூடப்படவுள்ளதாக கூறியுள்ளார். ஜனாதிபதியின் சொந்த ஊரில் அமைந்துள்ள ஒரு மருத்துவமனை மூடப்பட வேண்டியிருப்பது வெட்கக்கேடானது. புற்றுநோய் மருத்துவமனையின் கட்டண விடுதியில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மருந்துகள் இல்லை எனவும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவமனையில் பணிப்பாளர் இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை மோதலானது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, மாறாக அது நீண்ட நாட்களாக திட்டமிட்ட ஒரு சதித்திட்டத்தின் விளைவு என்பதை நிரூபிக்கும் பல ஆதாரங்கள் தற்போது வெளியாகி வருவதாக குறிப்பிட்டு தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சிறைச்சாலைக்குள் இயங்கும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வெளிநாட்டு பாதாள உலக குழுக்களினால் இந்த கொடூரமான கலவரம் நேரடியாக வழிநடத்தப்பட்டுள்ளது என்பதும் இதன் காரணமாக 7 சிறைச்சாலை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்தனர் என்பதும் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த முழுமையான சம்பவத்திற்கு பின்னால் முன்கூட்டியே திட்டமிடல் இருந்தது என்ற சந்தேகத்தை கலவரக்காரர்கள் சிறைச்சாலையில் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்தமை எழுப்புகிறது. குறிப்பாக தடை செய்யப்பட்ட பொருட்கள் உள்ளே நுழைவதை தடுப்பதற்காக பொருத்தப்பட்டிருந்த நவீன உடல் ஸ்கேனர்களை கைதிகள் திட்டமிட்டு சேதப்படுத்தி பாதுகாப்பு தடைகளை அகற்ற முயன்றுள்ளனர். அத்துடன் தங்களது குற்றங்களுக்காக எந்தவொரு ஆதாரமும் எஞ்சியிருக்கக்கூடாது என சிறைச்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா அமைப்பை கலற்றி அதன் காணொலி பதிவு சாதனங்களை முற்றாக அளிப்பதற்கும் அவர்கள் நடவடிக்கை எடுத்தனர். அத்துடன் தங்களது குற்றங்களுக்கான எந்தவொரு ஆதாரமும் எஞ்சியிருக்கக்கூடாது என சிறைச்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா அமைப்பை கலற்றி அதன் காணொலி பதிவு சாதனங்களை முற்றாக அளிப்பதற்கும் அவர்கள் நடவடிக்கை எடுத்தனர். கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற திருமண வரவேற்பு வைபவத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் தனியாக கூடி பேசிய சம்பவம் கொழும்பு அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த திருமண வரவேற்பு வைபவத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் கோட்டாபய, ரணில் மற்றும் நாமல் ஆகியோர் சம்பாசனை செய்து கொண்டிருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. அவர்கள் கோட்டாபய, ரணில், நாமல் மூவரும் என்ன திட்டத்தை வகுத்தனர் என்பது தொடர்பிலும் கேள்விகள் எழும்பியுள்ளன. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 71 மாணவர்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் துணைவேந்தர் பேராசிரியர் இந்திக்க கருணாதிலக தெரிவித்துள்ளார். அவர்களில் 5 பேர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களில் பெரும்பான்மையானோர் கலைப்படத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது புதன்கிழமை இரவு மீண்டும் அதிரடி வான்வெளி தாக்குதலை தொடங்கியதன் பின்னணியில் துருக்கியின் அங்காராவில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டில் ஏற்பட்ட அவரின் கடுமையான கோபமே முக்கிய காரணம் என அமெரிக்க உயர் அதிகாரிகள் CNN செய்தி நிறுவனத்திடம் அதிரடியான தகவலை தெரிவித்தனர்.
ட்ரம்ப் ஈரான் மீது திடீர் தாக்குதல் நடத்தவும் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என்று அறிவிக்கவும் காரணமான 3 முக்கிய பின்னணி தகவல்கள் இதோ. துருக்கியின் அங்காராவில் உலக தலைவர்களுடன் நேட்டோ உச்சிமாநாட்டில் அதிபர் ட்ரம்ப் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த அதே வேளையில்தான் ஹார்முஸ் ஜலசந்தியில் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. உலக அரங்கில் தான் இருக்கும்போது ஈரான் எப்படி ஒரு காரியத்தை செய்த நேரம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது ட்ரம்பை கடுமையாக எரிச்சலடைய செய்திருக்கிறது இந்த விடயம் என்று சொல்லி அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மெதுவாக செல்லும் அணுசக்தி, அதாவது அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் வாஷிங்டனை வேண்டுமென்றே ஈரான் தாமதப்படுத்துகின்றது என ட்ரம்ப் தனது பொறுமையை முழுமையாக இழந்துள்ளார். ஒப்பந்தம் கையெழுத்தாகியும் ஹார்முஸ் ஜலசந்தி இன்னும் முழுமையாக திறக்கப்படாது என்றும் அவரது இந்த அதிரடி தாக்குதல் முடிவுக்கு முக்கிய காரணமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் குறித்த குற்றச்சாட்டு அங்காராவில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானிய தலைவர்களை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த மக்கள் அவர்கள் பொய் சொல்கின்றார்கள், ஏமாற்றுகின்றார்கள், நாங்கள் ஒருபோதும் ஒரு ஆயுதங்களையும் வைத்திருக்க மாட்டோம் என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். ஆனால் வெளியே சென்று அணு ஆயுதம் பற்றி நாங்கள் பேசவில்லை என்று செய்தியாளர்களிடம் கசிய விடுகிறார்கள். நான் இங்கு 99.9% அணு ஆயுத தடையை பற்றித்தான் பேசி வருகின்றேன். அப்படி இருக்கையில் நாங்கள் விவாதிக்கவே இல்லை என்று யார் நம்புவார்கள் என ட்ரம்ப் தனது கடும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். மேலும் தனது ராஜதந்திரத்துக்கு உலக நாடுகள் மதிப்பளிக்க வேண்டும் என நினைக்கும் ட்ரம்பிற்கு நேட்டோ மாநாட்டின் போது ஈரான் விடுத்த இந்த துணிச்சலான சவால் மிகப்பெரிய அவமானமாக கருதப்பட்டுள்ளது. அதன் விளைவாகவே அவர் அமைதி பேச்சுவார்த்தையை தூக்கி எறிந்துவிட்டு உடனடியாக ராணுவ தாக்குதலுக்கு உத்தரவிட்டுள்ளார் என்பதும் தற்போது வெளியாகியுள்ளது. பாதாள உலக கும்பல்களுடன் மஹிந்தவை தொடர்பு படுத்துவதா பொங்கி எழுந்த எம்பி? சிறைச்சாலை விவகாரம் தீட்டப்படும் திட்டம் வெளிவரும் அதிர்ச்சியூட்டும் பின்னணி. கோட்டாரனில் நாமல் ரகசிய அம்பலம், அரசியலில் சலசலப்பு. 71 மாணவர்களுக்கு தொற்று உறுதி, உக்கிரமடையும் வைரஸ் தொற்று பரவல். நள்ளிரவு விமான நிலையம் மீது தாக்குதல், தீவிரமடையும் போர்.